நாம் வாழும் நாட்டில் மது சிகரெட் பகிரங்கமாக விற்கப்படுகின்றன. ஆனால் சானிட்டரி பேடை பேப்பரில் சுற்றுவார்கள். சட்டவிரோத பொருள் வாங்குவது போல மாதவிடாய் இயற்கையானது, அதன் களங்கம் இயற்கைக்கு எதிரானது. அறிவியல் இயற்கையானது, அதன் மௌனம் இயற்கைக்கு எதிரானது. மாதவிடாய் ஒரு உயிரியல் செயல்பாடு. ஆனால் பெண் அடிமைத்தனம் போன்ற இந்த வகையான சிந்தனை ஒரு சித்தாந்தம். ஆழமாக வேரூன்றிய கலாச்சார தடைகள் மற்றும் மத கருத்துக்களின் காரணமாக மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்கள் அசுத்தமானவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். பல இடங்களில் அவர்கள் சமையலறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. பல இடங்களில் அவர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தேசிய கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது, 61.4% பெண்கள் மாதவிடாய் குறித்த சமூக அவமானத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். இது இந்த களங்கத்தின் இயல்பாக்கத்தை திறம்பட எடுத்து காட்டுகிறது. ஐயா, இது ஒரு உயிரியல் உண்மை. இதை நாம் ஒரு சமூக அவமானமாக மாற்றிவிட்டோம். ஒரு பெண் பள்ளிக்கு செல்லாத போது பள்ளியில் தண்ணீர் இல்லை, சானிட்டரி நாப்கின் இல்லை அல்லது தனி உரிமை இல்லை என்பதால் இது அந்த பெண்ணின் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல ஐயா. இது சமூகத்தின் தோல்வி, கொள்கையின் தோல்வி. பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், பொது சுகாதார மையங்கள் மற்றும் ஆஷா நெட்வொர்க்குகள் மூலம் மலிவு விலையிலான அல்லது இலவச மாதவிடாய் பொருட்கள் வீடு வீடாக சென்றடைய வேண்டும். மாதவிடாய் ஆரோக்கிய கல்வி குறித்து பள்ளிகளில் பேசப்படும் போது பெண்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுவர்களையும் இந்த பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். ஏனெனில் மாதவிடாய் ஆரோக்கிய கல்வியில் சிறுவர்கள் மிக அரிதாகவே சேர்க்கப்படுகிறார்கள். மேலும் சமூகத்தின் மௌனத்திற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் மாதவிடாய் ஆரோக்கியம் குறித்த அறிவியலிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள் என்பதே. மாதவிடாய் சுகாதாரம் ஒரு சலுகை இல்லை, ஒரு தொண்டு இல்லை, ஒரு புற பிரச்சனை இல்லை. இது சுகாதார பிரச்சனை, இது கல்வி பிரச்சனை, இது கண்ணிய பிரச்சனை, இது சமத்துவ பிரச்சனை. பெண்களுக்கு நமது அனுதாபம் தேவையில்லை ஐயா. பெண்களுக்கு சமத்துவம் தேவை. பெண்களுக்கு மௌனம் தேவையில்லை. பெண்களுக்கு கண்ணியம் தேவை. பெண்களுக்கு அடையாள அரசியல் தேவையில்லை. பெண்களுக்கு உரிமைகள் தேவை.